எப்பவுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் தான் கங்கை அமரன். தமிழ் சினிமாவோட அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டரான இவரை கொண்டாடப்பட வேண்டியவர்னு சொல்லப்படுறதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு மேல கங்கை அமரன் இசையமைச்சிருக்காரு. இளையராஜாவோட ஆரம்ப கால படங்களுக்கு, அதாவது 1980 வந்த பல படங்களுக்கு இசை உதவி இவர் தான். ஆனா தமிழ் சினிமா இவரை கொண்டாட தவறிட்டு தான் சொல்லணும். இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் இப்படி ஏதாவது ஒண்ணுல சாதனை படைச்சாலே அவங்கள கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா கங்கை அமரன் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லயும் பல ஹிட் கொடுத்திருக்காரு. கூடவே தான் இயக்கிய படங்களுக்கு கதாசிரியர், பாடகர், பின்னணி குரல், நடிப்புன்னு இன்னும் பல வேலைகளையும் இவர் செய்திருக்காரு. உன் சேல காத்தில் ஆட என் நெஞ்சும் சேர்ந்தாட, உன் கூந்தல் வாசம் பார்த்து என் எண்ணம் கூத்தாட, மரப்பு சேலையில் நூலை போல நான் இருக்க, நான் சாமிய வேண்டுறேன் கண்மணி கண்மணி. இவர் தான் கங்கை அமரன், இசைஞானி இளையராஜாவோட தம்பி. இளையராஜா கூடவே திரையுலகுக்கு வந்த கங்கை அமரன் 1977 வெளியான 16 வயதிலே அப்படிங்கிற படத்துல